அருட்பெரும் ஜோதி ஜூலை 26 நோட் பண்ணிக்கங்க. அன்றைய தினம் கரிநாள், பிரதோஷ நாள், ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கரிநாளில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் மனமாற கண்ணீர் மல்கி எப்படியாவது என் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் காணாமல் போகணும், வட்டியற்ற பிரச்சனையை நான் இந்த நாளோடைய நிறுத்திடணும்னு எந்த ஒரு உயிர் ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கின்றதோ அந்த உயிருக்கு இந்த பிரபஞ்சம் நன்மையை தரும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சித்தர்களின் சக்தி மிக்க பரிகாரத்தை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். மணி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். கரிநாள், எதிர்மறையான விஷயங்களை செய்யக்கூடாது, நேர்மறையான விஷயங்களை செய்ய வேண்டிய நாள். அதுலேயும் வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வேற வருது. 3 மணிலிருந்து 4:30 மணியில் நீங்கள் யார் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களையெல்லாம் நினச்சி நான் தெரிந்தும் தெரியாமலும் உங்களிடம் வாங்கின கடன் தீரணும், உங்களையும் வாழ்த்துறேன், என்னையும் வாழ்த்துறேன், உங்களையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன்னு வேண்டிட்டு வட்டியில் ஒரு சிறு தொகையை அப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். வட்டி அப்படி ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதவங்க ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ எத்தனை கடன் இருக்கோ அத்தனைக்கும் வட்டிக்குன்னு எடுத்து புணுகு தடவி அது கவரில் வச்சு பிரார்த்தனை பண்ணி அந்த கவரை உங்கள் வீட்டில் பூஜை அறையிலையோ அல்லது பட்டு துணிக்குள்ளேயோ வையுங்க. இதைய யார் ஒருவர் வரும் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிலிருந்து 4:30 மணி உங்களோட லோக்கல் டைமில் செஞ்சுட்டு அதற்கப்புறம் கை நிறையா கோதுமையையும் அதில் கொஞ்சம் கரும்பு சர்க்கரையையும் கலந்து பிரார்த்தனை பண்ணி வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு போடுறாங்களோ அவர்களுக்கு ஒரு மேஜிக் நடக்கும்னு நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அதே விஷயத்தை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன். முயற்சி பண்ணி பாருங்கள், 100% நல்லது நடக்குங்க. நடக்கணும்னு நினைக்கிறவங்க நோட் பண்ணி வையுங்க, இந்த வீடியோ சேவ் பண்ணி வையுங்க, பயன்படுத்தி பாருங்கள். நல்லது நடக்கட்டும். வாழ்க. வரும் வியாழக்கிழமை சிறப்பு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சத்யநாராயண பூஜை, அதோடு சேர்ந்து கொங்கண சித்தரின் குரு பூஜை செய்து மணி மண்டலா அப்படிங்கிற ஒரு தெய்வீகமான தன பண ஜன வசிய எசென்சியல் பர்ஃப்யூமை பூஜையில் வச்சு நிறைய பேருக்கு தர இருக்கின்றோம். உங்கள் பேரையும் இந்த பூஜைக்கு சங்கல்பம் செய்யுங்க. அன்றைய தினத்தில் இரவில் கொங்கண சித்தரோட பொன்னூதி மாமலைக்கு சிறப்பு யாத்திரையும் போகிறோம். என்னுடன் நீங்களும் யாத்திரை வரணும்னா தொடர்பு கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு 2 நாள் சிறப்பு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த யாத்திரையோட சிறப்பு என்ன அப்படின்னா, யாத்திரை, பரிகாரங்கள், சிறப்பு திலாகோமம் பூஜை, தெய்வீகமான சித்தர்கள் பீடத்தில் தெய்வீகமான தியானம் செய்ய இருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த ராமேஸ்வர யாத்திரை. வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். லிமிடெட் சீட்ஸ் தான், தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னையில் லாப கணபதி மந்திர தீட்சையை அனைவருக்கும் தர இருக்கின்றோம். அனுமதி இலவசம். தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. இந்த லாப கணபதி தீட்சையை பெற்று யார் ஒருவர் அந்த மந்திர ஜபத்தை மனமாற கணபதியை நினைச்சு தினம் தினமும் செய்கிறாங்களோ அவர்கள் வாழ்வில் தன லாபம், பண லாபம், சுபலாபம் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கணும்னு நினச்சா உங்கள் பேரை பதிவு செஞ்சுட்டு வந்து கலந்துக்கங்க. மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.